CBC class 12th physics paper உடைய 1 mark question solve பண்ணலாம் பாருங்க. The figure shows the voltage versus current graph for a wire at two temperatures T1 and T2. One can conclude that அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே current வோல்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வந்ததுனால இது கண்டிப்பாக மெட்டல் தான். ஓகேங்களா? மெட்டலுக்கு வந்து என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர்னு வரும். இப்போ இங்கே ஸ்லோப் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு கரண்ட் பை வோல்ட் வந்திருக்கு. கரண்ட் பை பொட்டன்ஷியல் வந்து 1 பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து ஸ்லோப் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஸ்லோப் அதிகமாக இருக்கிறது T1, அப்போ T1 வந்து கம்மியாக இருக்கும், T2 வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்லோப் ஆஃப் 1 வந்து கிரேட்டர் தென் ஸ்லோப் ஆஃப் 2, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிரேட்டர் தென் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2. சரிங்களா? அதாவது ஸ்லோப் ஆஃப் 1 வந்து கிரேட்டர் தென் ஸ்லோப் ஆஃப் 2, 1 பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிரேட்டர் தென் 1 பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2, அப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 லெஸ் தென் ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் 1 லெஸ் தென் டெம்பரேச்சர் ஆஃப் 2. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? RS and RP are the equivalent resistance of n resistor. Each of resistance are in series and parallel combination. Then the value of RS minus RP. RS equal to என்ன வருது? NR. N times of one of the resistance. RP எவ்வளோ? R by N. சரிங்களா? one of the resistance by N. இப்போ RS minus RP நமக்கு வேணும். அப்போ RS எவ்வளோ? NR. RP வந்து 1 by N times of R காமன் எடுத்துட்டேன். இப்போ LCM எடுத்தோம்னா R into N square minus 1 by N அப்படின்னு ஆப்ஷன் தேர்டு கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் தி கேட்டிருக்காங்க. இது செமி சர்க்குலர் ஒயர். கரெக்டுங்களா? அப்போ செமி சர்க்குலர் ஒயருக்கு என்ன ஃபார்முலா? மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 NI டிவைட் பை 2R இன்ட்டு 1 by 2. இந்த ஸ்ட்ரைட் ஒயர்ஸ்னால ஃபீல்டு சென்டரில் 0வாக இருக்கும். அதனால இந்த 2 into 2 4. அப்போ B ஈக்குவல் டு μ0 N வந்து 1 அப்படி எடுத்துட்டு I by 4Rன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? தேர்ட் ஆப்ஷன். இங்கே என்ன போட தேவையில்லை, ஏன்னா இங்கே 1 by 2 போட்டுட்டோம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A piece of diamagnetic metal free to move when you place it in uniform magnetic field place பண்ணா perpendicular to field இருக்கும். நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுனா stronger to weaker போகும்பா. அடுத்து பாருங்க. galvanometer can be converted into an ammeter. அதாவது galvanometer அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணா ஒரு small resistance parallel to galvanometer கனெக்ட் பண்ணணும். அப்போ small resistance connected parallel to galvanometer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A proton and an alpha particle enter with the same velocity v in a field B. The ratio of the radii கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு centrifugal force mv square by r is equal to bqv. இதில் வந்து பியும் வியும் சேமாக இருக்குது. அப்போ R is directly proportional to m by q வந்துடும். அப்போ R1 by R2 equal to 100 proton, 200 alpha particle. அப்போ mass of proton by mass of alpha particle into charge of alpha particle by charge of proton. Mass of proton m. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் 2 ப்ரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கனால 4m எடுத்துக்கலாம். Q2 வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் 2 ப்ரோட்டான் இருக்கனால 2e. ப்ரோட்டானுக்கு வந்து E சால்வ் பண்ணிட்டு mm கேன்சல் பண்ணிட்டா 2/4 வந்து 1/2. ஸோ வந்து ஆன்சர் 1/2 கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு வெர்டிகலி எல்டு மேக்னெட்டிஸ் ட்ராப்னு சொல்லியிருக்காங்க. தி ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபாலிங். இது வந்து க்ளோஸ்டாக இல்லை, அதனால EMF இன்டியூஸ் ஆயிருக்கும். ஆனால் கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லாதனால இந்த ரிங் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகாது. அப்போ அப்போசிஷன் இருக்காது. அப்போ ஈக்குவல் டு G மட்டும்தான் போகிறோம். இதே க்ளோஸ்டாக இருந்தால் கரண்டாக இருக்கும். இது கரண்ட் கேரிங் ரிங்கை வந்து மேக்னெட் ஆக்ட் ஆகி அப்போசிஷன் இருந்திருக்கும். அப்போ லெஸ் தென் C வந்திருக்கலாம். இப்போ லெஸ் தென் G வந்திருக்கும். இப்போ வந்து கட் பண்ணதுனால ஈக்குவல் டு G கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. an AC source is connected to a resistor and an inductor of volt 8 and 6. the voltage of source கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டரில் 8 வோல்ட் இருக்குது. இண்டக்டரில் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். 6 வோல்ட் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் சோர்ஸ் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும்? இண்டக்டருடைய பொட்டன்ஷியல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறது ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் 36, இது 8 ஸ்கொயர் 64 கூட்டி நம்ம ரூட் எடுத்துட்டோம்னா 100 ரூட் வந்து 10 வந்துடும். ஸோ 10 வோல்ட் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two coherent sources of each intensity I0 produce interference pattern. The average intensity கேட்டிருக்காங்க. நமக்கு பிரைட் பிளேஸில் 4I0ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரைட்டில் வந்து 4I0 இன்டென்சிட்டி இருக்கும். டார்க்கில் பிரைட்டில் 4I0, டார்க்கில் 0 இருக்கும். அதனால பிரைட்டில் இருக்கிற இன்டென்சிட்டி ப்ளஸ் டார்க்கில் இருக்கிற இன்டென்சிட்டி பை 2 போட்டோம்னா நமக்கு 2I0 வரும். ஸோ ஆவரேஜ் இன்டென்சிட்டி 2I0. இல்லைன்னா ரெண்டு சோர்ஸுக்கு I0 இன்டென்சிட்டி வருது. ரெண்டுமே வந்து ஒரு இடத்துலையும் கூட்டும் போது 2I0 இருக்கும் ஆவரேஜ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டீரியல் 2.21 எலக்ட்ரான் வோல்ட் விச் ஆர் தி ஃபாலோயிங் கேனாட் ப்ரொடியூஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் இட்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷனுக்குள்ள HC/λ. இந்த வேவ்லென்த் தான் மேக்ஸிமம் வேவ்லென்த். இதை விட அதிகமான வேவ்லென்த் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வராது. அப்போ லாம்டா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? சரி, HC/Wன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து H வந்து எவ்வளோ? 6.63 × 10⁻³ C வந்து 3 × 10⁸.
W வந்து 2.21 எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலில் மொத்தம் 1.6 × 10⁻−19 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா இது நமக்கு கிட்டத்தட்ட 561 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த வேவ்லென்த்தை விட அதிகமாக இருக்கிற வேவ்லென்த்துக்கு வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வராது. உங்களுக்கு தெரியும் வயலட் கிட்டத்தட்ட 400 ஆங்ஸ்ட்ராங், ப்ளூவும் கிட்டத்தட்ட 4500 ஆங்ஸ்ட்ராங், கிரீன் வந்து 550 நேனோமீட்டர் இருக்கும். சரி, இது வந்து ப்ளூ வந்து 4000 ஆங்ஸ்ட்ராங், வயலட் வந்து 3900 ஆங்ஸ்ட்ராங் இருக்கும், ரெட் வந்து கிட்டத்தட்ட 7800 ஆங்ஸ்ட்ராங் இருக்கும். அப்போது ரெட்டுக்கு வந்து வேவ்லென்த் 780 நேனோமீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ரெட்டுக்கு தான் வேவ்லென்த் அதிகமாக இருக்குது நம்ம த்ரெஷோல்டு வேவ்லென்த்தை விட. அதனால ரெட்டு cannot produce ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மொமெண்டம் ஆஃப் ஏ ஃபோட்டான் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கோம். மொமெண்டம் ஈக்குவல் h/λ தெரியும் உங்களுக்கு, லேம்டாக்கு c/fன்னு தெரியும். அப்போ c/fன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? f மேலே போயிடுச்சு. h வந்து 6.63 × 10⁻34, c வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 6 × 10⁻14 டிவைட் பை நமக்கு வந்து c வந்து 3 × 10⁸ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி வந்துடும். அதாவது 1.326 10⁻27 அப்படின்னு வந்துடும் kg/s. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்சைட் ஏ நியூக்ளியஸ் தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இண்டிபெண்ட், அதனால் ப்ரோட்டான்ஸுக்கும் நியூட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான்ப்பா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப் தி இமேஜ் டஸ் நாட் ஹேவ் குரோமேட்டிக் அபரேஷன். ஏன்னா குரோமேட்டிக் அபரேஷனுக்குன்னா லைட் வந்து ரிஃப்ராக்டிங் தான் இருக்கணும், மீடியமில் பாஸ் ஆகணும். அதனால் ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்புக்கு குரோமேட்டிக் அபரேஷன் கிடையாது. குரோமேட்டிக் அபரேஷன் அக்கர்ஸ் ஒன்லி டியூ டு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஏன்னா லைட் வந்து பாஸ் ஆகும் மீடியமில், அப்போ தான் ஆப்டிக்கல் மீடியம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுவும் ட்ரூ. அதனால் இது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால் ஆப்ஷன் ஏ கரெக்டு, பி கொஞ்சம் ரேராக தான் இருக்கும், ஏ தான் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ ஹோல் இஸ் அன் அப்பேரண்ட் ஃப்ரீ பார்ட்டிகல் வித் எஃபெக்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ், இது ட்ரூ. ஹோல் நாட் நெசரி இன் வேகன்சி லெஃப்ட் இன் வேலன்ஸ், இல்லை வேலன்சி பேண்டில் தான் ஹோல் இருக்கும், அப்போ இது ஃபால்ஸு. அப்போ அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஸ்லோ கிடையாது, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான், அப்போ இது ஃபால்ஸு. எக்ஸ்ரேஸ் ஆஃப் ஹை எனர்ஜி, இதுவும் ஃபால்ஸு. சரிங்களா? அப்போ போத் ஆர் ஃபால்ஸ், ஏன்னு போட்டுக்கலாம். சரி, ஏ கிடையாது, போத் ஆர் ஃபால்ஸ் வந்து டி. அடுத்து பாருங்கள். தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஆஃப் எ பார்ட்டிகல் கான்ஸ்டன்ட் மாஸ் நம்பர் 32/170. ஆக்சுவலாக பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கிராஃப் வரையும்போது இப்படி வந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 132/170 வந்து ப்ராக்டிக்கலி ஈக்குவல்னு சொல்லலாம், ஆனால் தியரட்டிக்கலி நாட் ஈக்குவல். அதனால் ஆல்மோஸ்ட் இது ட்ரூன்னு போட்டுக்கலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் தான், நாட் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸு. அதனால் சி கரெக்ட், அசன் கரெக்டு, ரீசன் ஃபால்ஸு அப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா.